ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வாழைக்காய் யூஸ் பண்ணி வெஜிடபிள் மீன் வறுவல் எப்படி செய்ய இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது மீனே இல்லாம மீன் வறுவல் செஞ்சு சாப்பிட போறோம். இந்த வீடியோ அட்டகாசமா இருக்கும். வாங்க நம்ம வெஜிடபிள் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யணும் பார்க்கலாம். வாழைக்காயில பஜ்ஜி சிப்ஸ் பொரியல் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க. ஆனால் நாம இந்த வீடியோல வாழைக்காய் அப்படியே மீன் போல ஆக்கி அதை பொரிச்சு சாப்பிட போறோம். அப்படியே அச்சு அசலா மீன் பொரியல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா நீங்க உங்க வீடுகளை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வாழைக்காய் எப்படி மீன் போல கட் பண்றதுன்னு பார்க்கலாம். வாழைக்காயை நம்ம ஸ்லைஸ் பண்ண போறோம். ரொம்ப ஸ்லைஸா ஆக்கிராம ஒரு வாழைக்காயை நாலா வெட்டிக்கலாம். இப்போ இந்த ஸ்லைஸை மீன் வடிவத்துக்கு நம்ம மாற்றணும். அதுக்கு முதல்ல நம்ம கார்னரை டைமண்ட் ஷேப்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். மீன் துண்டில் நீள் வட்டத்தில் ஒரு ஹோல் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த வாழைக்காலையும் ஒரு ஓட்டை நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி லுக்கில் இருக்கணும். இந்த வீடியோவில் ஒரு சீப் அதாவது 12 வாழைக்காய்க்குரிய மசாலா அளவு தான் சொல்லியிருக்கோம். இதில் 48 வெஜிடபிள் ஃபிஷ் ஃப்ரை செய்யலாம். ஜஸ்ட் 2 வாழைக்காயிலேயே 8 மீன் வறுவல் செஞ்சுக்கலாம். அதனால வேஸ்ட் பண்ணாம அளவா வாழைக்காயை வாங்கி பயன்படுத்திக்கங்க. இப்போ நம்ம வாழைக்காயை அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். வாழைக்காயை வேக வைக்க தேவையான தண்ணி சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ண வாழைக்காயை போட்டுக்கலாம். கையோட தேவையான உப்பு சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வாழைக்காய் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. சுடுதண்ணில் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துடணும். இல்லாட்டி வாழைக்காய் உடஞ்சி போயிடும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாழைக்காய் எடுத்துடலாம். வாழைக்காயை வாயுன்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம். அந்த ஒரு பிரச்சனைக்காண்டி நம்ம பல நன்மைகளை இழக்கிறோம். வாழைக்காய் சாப்பிட்றதுனால உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புலாம் கரைக்குதான். அது மட்டும் இல்லாம எலும்புகளுக்கு பலம் தருது. அப்புறம் பெருங்குடல் கேன்சர் வராம தடுக்குது. அதனால வாரத்தில் ஒரு தடவையாவது வாழைக்காயை உணவுல சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம வாழைக்காய்க்கு மீன் மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம், அடுத்து மிளகாய் தூள் 20 கிராம், மீன் மசாலா 20 கிராம், இப்போ தயிர் 150 ml, 2 எலுமிச்சம்பழச்சாறு, தேவையான உப்பு போட்டுக்கலாம். கடைசியாக கார்ன்ஃப்ளவர் மாவு 100 கிராம், 2 முட்டையை ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சு வாழைக்காய் மேலே தடவிக்கலாம். வாழைக்காயை மசாலாவில் கொட்டி பரட்டிடக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து அதுக்கு மேலே நம்ம மசாலாவை தடவிக்கணும். காலிஃப்ளவரில் 65 செய்கிற மாதிரியே வாழைக்காய் மீன் வறுவலுக்கு செம்மையாக பொருந்தது. இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை எடுத்து வச்சு அலையாத்தி எண்ணெயை ஊற்றி வாழைக்காயை ஒவ்வொன்றா போட்டு ரெட் கலரில் நல்லா முருக விட்டு அப்படியே வாழையில எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா சுவையான வெஜிடபிள் மீன் வறுவல் ரெடி. தோசைக்கல்லை வச்சுக்கலாம். நம்ம எப்போ யூஸ் பண்ணுற அலையாத்தி மரச்சக்கலாட்ட கடலெண்ணெய் மீன் பொரிக்க தேவையான அளவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு வாழைக்காயை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். லுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எடுத்துடலாம். வெஜிடபிள் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இதை நீங்கள் சாதத்துக்கு ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி சும்மா வெறும் வாயிலே சாப்பிடலாம். உங்கள் குழந்தைங்க உண்மையிலே ரொம்ப பிரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக மீன் மாதிரியே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம். பாய்.